கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய மூதாதையர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நமக்கென்று சொத்துக்களை வைத்துவிட்டு போவார்கள். அடுத்த சந்ததிக்கென்று உருவாக்கி அதை வருகின்ற சந்ததி சுகமாக இருக்க வேண்டும், அவர்கள் என்னை போல் கஷ்டப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் ஒருவேளை சொத்துக்களையும் பொன் பொருட்களையும் பணத்தையும் சேகரித்து வைத்துவிட்டு போவதை நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் போவதற்கு முன்பதாக அவரும் நமக்கென்று ஒரு காரியத்தை வைத்துவிட்டு போவதாக குறிப்பிடுகின்றார். எதை வைத்துவிட்டு போகின்றார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலக பிரகாரமான நம்முடைய மூதாதையருக்கும் இருக்கிறதான பெரிய வித்தியாசம் என்ன? இந்த உலக பிரகாரமான காரியங்கள், சொத்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் பொன், ஐஸ்வர்யம் போன்றவைகளை அவர்கள் வைத்துவிட்டு போகிறார்கள். ஆனால் அது நிரந்தரமானது அல்லவே அல்ல. நான் ஆண்டவராகிய இயேசு வைத்துவிட்டு செல்வது என்ன? என்னுடைய சமாதானத்தை, மை ஓன் பீஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய சொந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகின்றேன். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் கவலையினாலும் சூழ்ந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. கடவுளுடைய விருப்பம் என்ன? நம்முடைய இருதயம் முழுவதும் கடவுள் கொடுக்கிற சமாதானம் நிரம்பி இருந்து அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். அதன் மூலமாய் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரையிலும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனால் நடப்பது என்ன என்றால், நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிற உரிமை சொத்தாகிய அல்லது நமக்கு என்றும் மாறாமல் எழுதி கொடுத்ததைப் போல நமக்கு சொந்தமாக்கி விட்டு சென்றிருக்கிற அந்த சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பிக் கொள்வதற்கு பதிலாக தேவையில்லாத அல்லது நம்மால் எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாத அநேக காரியங்களை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு வீணான கவலைகளுக்கு இடத்தை கொடுத்து அவைகள் நம்முடைய இருதயத்தை நிரம்பும்படி செய்துவிட்டு என்ன செய்கின்றோம்? ஐயோ, இதுவெல்லாம் இப்படி இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றோம். கடவுள் கொடுத்த சமாதானம் உள்ளே வரும்படியாக இடம் இல்லாததினாலே இன்றைக்கு நாம் யாவரும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான சமாதானத்திற்கு அந்நியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் கொடுத்த சமாதானத்தை நீங்களும் நானும் ருசிக்க முடியுமா? அல்லது அது யாரோ அது சீஷர்களுக்கானது அல்லது மகா பரிசுத்தவான்களுக்கானது. நான் ஒரு ஏழையானவன், பாமரன், என்னால் கடவுளுக்கு 100% பிரியமாக இருக்க முடியவில்லை. ஆகையால் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களும் சமாதானமும் என்னை நிரப்ப முடியுமா என்று கேள்வி கேட்கலாம். அப்படி எண்ணமும் நமக்கு உண்டாகலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் தெரியும். அவருடைய சமாதானத்தை
நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் எந்த விதமான தகுதிகளையும் அங்கே குறிப்பிடவில்லை. நீ இப்படி இருந்தால், நீ அப்படி இருந்தால்தான் என் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார், என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்களேன். அந்த வார்த்தை உங்கள் பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்கோம். உங்களுக்கு, ஐ கிவ் unto you, உனக்கு நான் கொடுக்கின்றேன். யூ கேன் ஹேவ் இட் அண்ட் என்ஜாய் தட் என்று சொல்லி தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கவலைக்கும் வீணான பாரங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு நாம் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை உள்ளே வைத்து கொள்வோம். அந்த சமாதானம் நம்மை ஆளும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ந்திருக்கும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், நம்முடைய இருதயத்தையும் அவர் கொடுக்கிற சமாதானத்தினாலே நிரம்பச் செய்து, அது ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டு, நம்ம எந்நாளும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதாக. ஆமேன், ஆமேன்.